ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் லக்ஸன். வாங்க இன்றைக்கி நான் வைக்கிற மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணத்தை இன்றைக்கி உங்கள்கிட்ட அந்த ரகசியத்தை தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க அது எப்படின்னு பார்த்துடலாம். பாருங்க, அதுக்கு முதல்ல நான் கரெக்டாக 1 கிலோ அளவு மல்லி எடுத்திருக்கேன். அந்த மல்லியை 1 கிலோ மல்லியும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 கிலோவுக்கு கரெக்டாக 1/4 கிலோ காய்ந்த மிளகாய், 1 கிலோ மல்லி, 1/4 கிலோ காய்ந்த மிளகாய், 1/4 கிலோ சீரகம், சோம்பு 50, பட்டை 50, மிளகு 50, கசகசா 25 கிராம், கருவேப்பிலை தழை 1 கைப்பிடி. இவ்வளோதாங்க. இந்த அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து அரைச்சிங்கன்னா நீங்கள் வைக்கிற குழம்பு சூப்பராக இருக்குங்க. மல்லி 1 கிலோவையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து சீரகம் 1/4 கிலோவையும் நம்ம வறுத்து எடுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேங்க, கரெக்டாக மல்லி 1 கிலோ, காய்ந்த மிளகாய் 1/4 கிலோ, சீரகம் 1/4 கிலோ, மிளகு 50 கிராம், சோம்பு 50 கிராம், பட்டை 50 கிராம், கருவேப்பிலை தழை 1 கைப்பிடி, கசகசா மெயினாக கசகசா சேர்த்துக்குங்க, அப்போ தாங்க குழம்பு சூப்பராக இருக்கும். கசகசா 25 கிராம். பாருங்கள், இப்போ சீரகம் வறுத்தாச்சுங்க. இப்போ சோம்பு வறுத்தாச்சுங்க. சோம்பையும் வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. பட்டை 50 கிராம் எடுத்துருக்கோங்க, அதையும் நம்ம வறுத்துடலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றுன்னா தனித்தனியாக தான் வறுக்கணுங்க. நல்லா ஒட்டுக்க போட்டு வறுத்துடக்கூடாதுங்க. நல்லா இது தனித்தனியாக வறுத்து ஒரு நாள் முழுவதும் நல்லா, இப்போ பார்த்திங்கன்னா வெயில் நல்லாவே அடிக்குது, வெயிலில் நல்லா வச்சு நல்லா முறுன்னு காய வச்சு அரைச்சிங்கன்னா குழம்பு பொடி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மிளகு 50 கிராம் எடுத்து இதையும் வறுத்துக்கலாங்க. நல்ல வெயில் பார்த்திங்கன்னா சுருன்னு அடிக்குதுங்க. இன்றைக்கி பொழுதுக்கு நம்ம போய் காய வைக்க போகிறோங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வறுத்து அரைச்சி இது காய வச்சிங்கன்னா குழம்பு பொடி 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. பாருங்கள், மிளகு வறுத்த சூட்லேயே தான் கசகசாவை போடணுங்க. கசகசா கருகிடக்கூடாதுங்க. அந்த மிளகு அந்த வடைச்சிட்டி சூட்லேயே போட்டிங்கன்னா அந்த கசகசா நல்லா பொரிஞ்சிருங்க. கருவேப்பிலை தழை 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தழை நல்லா முறுன்னு வதக்கிடுங்க. பச்சையே இருக்கக்கூடாதுங்க. நல்லா முறுன்னு வதக்கி மெயினாக இதை நல்லா வெயிலில் முறுன்னு காய வைக்கணுங்க. இதை நல்லா வறுத்து எடுத்து இதையெல்லாம் எடுத்து ஓரமாக எடுத்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் காம்பெல்லாம் கிள்ளிட்டு அந்த காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. எல்லாமே நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க. பச்சை வாசனை அடிக்கும். நீங்கள் வறுக்கிலே ஒரு நல்ல ஸ்மெல் தெரியுங்க. அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் வறுக்கணுங்க. இது எல்லாத்தையும் பாருங்கள், நான் வெயிலில் கொண்டு நல்லா மாடியில் கொண்டு நல்லா காய வச்சுட்டேங்க. இது காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், நாங்கள் மிஷினில் கொண்டே அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வெறும் வெங்காயம் மட்டும் தொளிச்சு வெங்காயத்தை வதக்கி 2 ஸ்பூன் குழம்பு பொடி போட்டு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, என்ன குழம்பு, பாவக்காய் குழம்பு, எல்லா குழம்பும் சேர்த்துக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் த